Al-Fatiha. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim khairil maghdubi 'alaihim waladdallin. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறுறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தளத்தை கடவுளை நினைவு கூறுவதற்காக நம்மளுக்கு அமைச்சு கொடுத்து அதுல நம்மளையும் அல்லாஹ் ஏற்கக்கூடியவங்களா பேசக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை அல்லாஹ் எழுப்பி விடுறாங்க. இந்த நாளை அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்பா கொடுத்துருக்காங்க. இந்த நாள்ல ஏராளமான காரியங்களை அல்லாஹ் நம்மளுக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதை செய்யறதுக்கான நல்ல உடல் நலத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மறைவான எத்தனையோ தீங்குகளில இருந்தும் அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்த நினைச்சும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களா அப்பப்ப அந்த சாப்பிட்றோமா, இந்த சாப்பாடை கொடுத்ததுக்கு நன்றி அல்லாஹ். ஒவ்வொன்றுக்கும் நம்ம குளிச்சுட்டு வந்தோமா, நல்ல கை கால் சுகத்தோட என்னையவே எனக்கு நானே உடம்ப கழுவிட்டு வர்றது அப்படிங்கிறது அதை செய்ய முடியாத சூழ்நிலையிலையும் நம்ம இருந்திருக்கோம். இப்போ நம்ம செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுக்கு நம்ம தேங்க் பண்ணிக்கிட்டே வர 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 அதுவும் வழிபாட்டின் ஒரு வடிவமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம இங்க வந்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு கலகத்தை பண்ணிட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். கடின மனம் கொண்டு என்னாலையும் முடியும், நான் தான் செய்யறேங்கிற எண்ணம் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு செயல்லையும் வந்துகிட்டே இருக்கு. அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ வந்துகிட்டே இருக்கு. நான் இதை என்னன்னு யோசிச்சு பார்க்குறேன், நான் இதை இப்படிலாம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், நான் இதெல்லாம் பண்றேன், ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்க மாட்டேங்குது, இப்படின்னு நம்ம செய்யற மாதிரியே ஒவ்வொன்றையும் நம்ம நினைச்சுக்கிட்டே போறோம். அந்த ஈகோவை, அந்த எண்ணங்களை அடக்கி எல்லாத்தையும் கடவுள் தான் செய்யறாருங்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு வந்த பாவத்துக்கு அல்லாட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு இங்கேயும் நம்ம எண்ணங்களால நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கும் நம்ம உடனே வருந்தி திருந்தக்கூடிய மக்களா என்னை ஆக்கி வைங்க நம்ம துவா பண்றோம் இல்லையா? ஸோ அதை கவனத்துல கொண்டுகிட்டு அதை உடனே கேட்டு நம்மளுடைய பாவங்களை நீக்கி கொள்ளக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் அருள்பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கற்போம் கற்பிப்போங்கிற வகுப்புல தொடர்ந்து 3 பேரு ஒவ்வொரு வாரம் பேசிட்டு வராங்க. புதுசா யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு இருந்தா சொல்லுங்க. இன்ஷால்லா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. இன்னைக்கு மரியம், இர்ஃபான், அமிதா சிஸ்டர் 3 பேர் பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் யார் பேசுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் சிஸ்டர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குர்ஆன் வழியில வசனம், 4வது வசனம், 5வது வசனம் படிக்கிறேன். அவர் கொள்வார்கள், நம்பிக்கை கொள்பவர்கள், தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பவர்கள் அவர்களுக்குரியவற்றிலிருந்து தர்மத்திற்கு கொடுப்பார். மேலும் அவர்கள் உமக்கு விடுத்தப்பட்டவற்றிலும் உமக்கு முன்னர் வெளிப்படுத்தப்பட்டவற்றிலும் நம்பிக்கை கொள்கின்றனர். மேலும் மறு உலகத்து அவர்கள் இருக்கின்றனர். இவர்கள்தான் தங்கள் இறைவனால் வழிநடத்த இருக்கின்றனர். இவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருக்கின்றனர். இந்த வாழ்க்கைன்றது இம்மையோட கிடையாது, மறுமையும் தொடருது. மறுமைன்றது கண்ணுக்கு தெரியாத விஷயம். இந்த மாதிரியான நன்னறியான விஷயங்களை வழியில சேர்ப்போம். தொழுகை, நோன்பா இருக்கட்டும், தர்மம் செய்யறதா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட நல்ல விஷயங்களையும் நம்ம மறுமையை நம்பும் போதுதான் கடவுளுக்காக செய்யும். அதை இருக்கிறோம். தாயில கருவாகி அப்புறம் வெளிவந்து பருவ வயது, அதுக்கப்புறம் முதுமை, மரணம், இப்படியாக ஒவ்வொரு அடையக்கூடியவங்களா அதே குர்ஆன்லயே
ஒரு சின்ன கொசுவை உதாரணமா சொல்லி பல பேரை வழி நடத்துறதா அல்லாஹ் கொசுக்கள்லயே அனாஃபலஸ் கொசு, டெங்கு, மலேரியா இந்த மாதிரி கொசுக்கள்னாலதான் சில நேரம் அது கடிக்கிறதுனால உயிருக்கே கூட ஆபத்தாயிருது. ரத்தத்தை உறிஞ்சு பார்க்கும்போது இருக்குது. கொஞ்சம் ஒரு கண தைக்கும் போது நீடில் உடஞ்சிருது சில நேரம். ஆனா அந்த கொசு நம்ம ஸ்கின் எல்லாம் அவ்வளோ அத்தனை அடுக்குகள் தாண்டி அது ரத்தத்தை உறிஞ்சு இதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் கூட அல்லாஹ் உதாரணங்களை சொல்லி பல பேரை வழி நடத்துறாப்புல இருக்கிறாங்க ரப்பு. ஒருத்தர் நேர்வழியை நாடிட்டா அல்லாஹ் அவங்கள வழி நடத்துறேன்னு சொல்றாங்க. நாடிட்டா அவங்க நெஞ்சத்தை இஸ்லாத்தின்பால், அதாவது சாரின்பால் விரிவாக்குறாங்க. கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் போதுதான் அவங்கள அல்லாஹ் அவங்களுடைய இதயத்தை வழி நடத்த இறை நம்பிக்கையில முழுமையான இறையச்சத்தோட இருக்கிறதே அல்லாஹ் வழி நடத்துறாங்கன்றதுக்கான அடிப்படை விஷயமா இருக்கு. வழி நடத்தப்பட்டவங்களா இருக்க யூதராகவோ அல்லது கிறிஸ்தவோ முஸ்லீமாகவோ இல்லைன்னா IAS IPS PhD பட்டம் அப்படி பெரிய பெரிய பட்டம் பெற்றவங்களாவோ பணக்காரனாவோ எந்த தகுதியும் அதுக்கு கிடையாது. ஏழையா இருந்தா அப்படிப்பட்ட சொர்க்கம், பெண் பிள்ளை ஆளிகா வளர்த்தா இப்படிப்பட்ட சொர்க்கம், ஒரு ஹாஃபில் தன் குடும்பத்துல இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடலாம் அப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா தான் செயல்கள் மூலம் மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். இறைவன்கிட்ட வந்த சத்தியத்தை நம்பி அதன் வழிநடத்தப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றதுக்கான அடிப்படை ஆதாரமா இருக்குது. சத்தியத்தால் வழி நடத்துற அல்லாஹ் வழி நடத்துறாங்க. சில நேரங்கள்ல சில மனித படி நடக்கும்போது சங்கடத்துக்குள்ளாயிருக்கும், வெற்றி இருக்காது, அமைதி போயிரும். நம்ம எதை நோக்கி போகணும்னு நம்ம நடக்கிறோமோ அதையே விட்டுட்டு வேற பக்கம் கூட்டிட்டு போயிரும். ஆனா இறைவன் கொடுத்த சத்தியம் நம்மள சாந்தியின் பாலையும் வழி நடத்துது. அதே சமயம் நேரான பாதையிலையும் நம்மளை கூட்டிட்டு போகுது, வெற்றியும் கொடுக்குது. வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அஞ்சணும், வரம்பு மீறி அஞ்சக்கூடாது. வரம்பு மீறி நடக்கிறவங்கள பார்த்து நிறைய பேர் பயப்படுறதையும் பார்க்கிறோம். ஆனா நாம இறைவனுக்கு மட்டும்தான் நடக்கும்போது அல்லாஹ் அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு முழுமையா நம்பிக்கை மற்றும் உறுதியை வலுப்படுத்துறாங்க, பொறுமையை நீட்டிச்சு கொடுக்குறாங்க, நமக்கு பாதுகாப்பை முழுமைப்படுத்தி கொடுக்குறாங்க. சூழ்நிலையில வெளியேறும் வழியை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியாக அவருடைய ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு முழுமைப்படுத்துறாரு. அதே சமயம் நல்லாசிகளுக்கு நம்ம நன்றி செஞ்சதுனாலையும் நம்மளை இறைவன் வழி நடத்தி செல்றாங்க. வழி நடத்தப்பட்டவங்களா பொருட்டு கடவுளுக்கு பதிலளிக்கக்கூடியவங்களா இருக்கணும், நம்பிக்கை உறுதியா இருக்கணும். கொள்கையை ஒழுங்கா கடைபிடிக்கிறது மூலம், நோன்பு நோற்பதின் மூலம், தர்மத்து கொடுக்கறது மூலம், இப்படி நம்ம செய்யற ஒவ்வொரு நற்செயலின் மூலம்தான் நம்ம கூடியவர்களா இருக்கிறோம். சாந்தியின் பால் வழி நடத்துற இறைவன் எப்போதும் நம்ம பக்கத்திலே இருக்கிறேன்னு சொல்றாங்க. பக்கத்திலே நம்ம துவா மூலம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி துவா பேசிக்கிட்டே இருக்கிறதும் நம்ம வழி தவறி போக சாத்தியமே இல்லைன்றதையும் நிரூபிச்சு காட்டுது. எவரையும் நம்ம ரப்புதான் இருக்கட்டும், சாதாரண மனிதர்களா இருக்கட்டும், எடுத்து சொல்ல மட்டும்தான் முடியும். வழி நடத்துறது அல்லாஹ் தான். நம்மளுக்கு பிடிச்ச உறவுகள், அம்மா அப்பா அம்மா பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு, இவங்க யாருக்குனாலும் நம்ம எடுத்து சொல்ல மட்டும்தான் முடியும். வழி நடத்துறது அல்லாஹ்வோட கையில தான் இருக்குது. வழி நடத்தப்பட்டவராக இருப்பதை தேர்ந்தெடுத்தவங்க எவரையும் நடத்துகின்ற ஒரே நம்மை படைத்த
இறைவன் மட்டும்தான் இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மார்க்கத்துல சிறப்பா வழி நடத்தப்பட்டவங்க யாருன்னா, நம்பி சரணடைந்து வாழ்வு வாழ்றோம் சிறப்பா வழிபட்டவங்க வேதம் செய்து. இந்த வாழ்க்கையில தவறான நடத்தை, தவறான உறவுகள், லஞ்ச லாவண்யம், சட்டவிரோதமா சம்பாத்தியம் எல்லாம் வாழும் நடத்துறவங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா அதாவது முறையான வாழ்வு, ஹலாலான நன்னறியான வாழ்வு வாழ்றோம்னா அது இந்த உலகத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதினும் அல்லாஹ் வேதம் மூலம் உங்களுக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சில மனிதர்களை பாக்குறோம், கல்லை வணங்குறாங்க, மண்ணை வணங்குறாங்க, பெத்தவங்க பெறப்பட்டவங்க இவங்களெல்லாம் வணங்குறவங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த ஏகத்துவத்துல வைத்திருக்க செய்யும் சர்வ வல்லமை உடைய நம் இறைவனுக்கே அத்தனை புகழும். இந்த உடம்புக்கு உணவு தேவையா இருக்கிறது போல திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் இது நம்ம ஆன்மாவுக்கு தேவையான அவசியமான ஒரு உணவு இருக்குது. வேற யாருக்காகவும் இல்லை, நம்ம சொந்த நலனுக்காக தான் நாம இறைவனுடைய பெறக்கூடியவர்களாகவும் நம்முடைய இறைவனுடைய வழியில பாடுபடுறவங்களாகவும் இருந்து வழிநடத்தப்பட்டவளாக இருக்கிறதுக்கு நம் இறைவன் நம் அனைவரையும் அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹ். சலாமுங்களே. வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். ரொம்ப ஒரு சிறப்பான நினைவூட்டல் சிஸ்டர். மறுமைக்கு தேடணும் அப்படின்னா மறுமையும் கிடைச்சிரும், இம்மையும் நம்ம கிடைச்சிரும். ஆனா நம்ம இம்மையை தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றைதான் நம்ம அதிகமா சார்ந்து இருக்கோம், அது பின்னாடி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா மறைவா இருக்கக்கூடிய அதை தேடு, எல்லா சாம்ராஜ்யமும் பின்னாடி வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றத நம்ம முழுசா அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லை, யோசிக்கவே தேவையில்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சொன்னாலும் நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவும் முடியறது இல்லை, சும்மாவும் நம்மளால இருக்க முடியறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமா இருக்கு. அல்லாஹ் சிறிய கொசுல இருந்து எல்லாத்தையுமே அல்லாஹ் உதாரணமா சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த வீடியோ பார்க்கும் போது அது எப்படி இன்ஜெக்ட் பண்ணுது, அது ஒரு கடைசி அது ஒரு திரவத்தை சுரக்கும் போது தான் நம்மளுக்கு வலிக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஊசியை கொண்டு போய் அந்த ஸ்கின்ல உள்ள விடுது. மாஷா அல்லாஹ். எல்லாத்தையும் பார்க்கும் போது தான் அந்த கடவுள் எப்படியெல்லாம் ஒன்னொன்னையும் படைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ எத்தனையோ பிரிவுகள் இருக்கு, எப்படி எப்படியோ மக்கள் பேசுறாங்க. தாயின் காலடியில சொர்க்கங்கிறாங்க, கணவருக்கு பணிவிடை பண்ணா சொர்க்கங்கிறாங்க. அது சொர்க்கங்கிறத சும்மா கிடைச்சிரும், அவர் நோம்புல மௌத்தா போயிட்டாரு அவருக்கு சொர்க்கம் ஹதீஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது சொர்க்கங்கிறது ஏதோ ஈஸியான ஒண்ணா மக்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த சொர்க்கம் நம்மளுக்கு சும்மாலாம் கிடைக்காது, அதுக்காக பாடுபடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நினைவூட்டலா இருந்தது சிஸ்டர் நீங்க சொன்னது எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். அடுத்து யார் பேசுறீங்க? இர்ஃபான், மரியம். ஓகே ஓகே, அப்ப 2 பேரும் இல்ல போல. வேற யாராவது பேசுறீங்களா? அமிதா சிஸ்டரே பேர் சொல்லுங்க, அவங்க நல்லா நிறைய சொல்லுவாங்க. உன்ன இருக்கா சிஸ்டர்? அமிதா சிஸ்டர் டிஸ்கஷன்ல விட்டுருங்க சிஸ்டர், ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஒன்னொன்னு சொல்லட்டும் குரான்ல உள்ள விஷயத்தை. இப்போ கொசுன்னு சொன்னோம், அல்லாஹ் சொல்றாங்க வானத்திலையும் நிறைய சான்றுகள் நிரம்பி இருக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ எனக்கு அத இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் யோசிச்சிருக்கிறேன், வேற மாதிரி மனிதர்களை யோசிக்கும் போது இவங்க இப்படி வர மீறி நடக்கிறாங்களே, உடனே அல்லாஹ் பிடிக்க மாட்டேன். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது தோணும், இந்த சினிமால எல்லாம் பார்க்கும்போது கூட தோணும், இவங்க இப்படி வரம்பு மீறி நடக்கிறாங்களா, அல்லாஹ் ஏன் உடனே பனிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க அவங்க பாவம் அப்படியே பெருகட்டும், ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நீதியா இருக்கணும் அப்படின்றாங்க. கண்டிப்பா முழுமைப்படுத்தப்படணும்ல, நன்மையோ தீமையோ முழுமைப்படுத்தப்படணும், அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு.
அதே அதே ரைட். ரெண்டாவது வந்து வம்பு ஒரு நல்ல வேலை சில நேரம் தோணும். ஏதோ நம்ம அல்லாஹ் நம்மள வந்து உழைக்க வச்சு அந்த ஊதியத்தை பெற வைக்கிறாங்க. இந்த தப்பான முறையில பணம் சம்பாதிக்கிறவங்கள பார்க்கும்போது தோணும். அதை கண்டிப்பா இந்த தடவை நான் படிக்கும்போது உணர்ந்தேன். நன்னெறியான வாழ்வு கூட இந்த உலகத்துல நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட்ன்றார் அல்லாஹ். அதை நினைச்சு ரொம்ப மனசு கண்டிப்பா மாஷா அல்லாஹ் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பா எவ்வளோ எல்லாருக்குமே அது கிடைச்சிறது கிடையாது. தப்பு பண்றாங்க. அவங்க செய்யறதான் சரின்னு நினைக்கிறாங்க. மார்க்க விஷயங்களை கரெக்ட்ன்னு எடுத்துட்டு போறாங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த திரும்ப திரும்ப கேட்கறது எவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய ஒரு சஞ்சலம், ஒரு நினைப்ப டக்குன்னு அது டேக் டைவர்ஷன்னு டக்குன்னு கடவுள் பக்கம் திருப்பி விட்டுருது நம்மள. அந்த அந்த கேட்கக்கூடிய வார்த்தைகள், ஒவ்வொருத்தர் பேசுறது, நினைவூட்டல்கள். அது இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அப்படியே இழுத்துட்டு போயிடும். அந்த நம்ம நெனப்பு தான் கரெக்ட்ங்கிற மாரி இழுத்துட்டு போயிரும். நம்மள இந்த பாதைக்கு டைவர்ட் பண்ணி அந்த அவருடைய வழியில கூட்டிட்டு போறது அவருடைய வார்த்தைகள். அந்த நெறைய பயான்கள் வருது இதுல. நம்ம தொடர்ந்து கேட்க கேட்க மாஷா அல்லாஹ் டக்கு டக்குன்னு நம்ம கடவுள் பக்கம் திரும்பி வர்றதுக்கு அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒண்ணா இருக்கு. அத எல்லாரும் பயன்படுத்தணும். ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து அதெல்லாம் கேட்கணும். வேலை பார்த்துக்கிட்டே கூட கேட்கலாம். அது ரொம்ப சிறப்பான ஒண்ணா இருக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கு. இன்ஷா அல்லாஹ். இங்க வந்து நம்ம படிக்கிறது அமைதி நிறைய நேரம் குரான் ஓதும் போது நம்ம அதை படிக்கிறோம். நம்மள வந்து அல்லான்னா நம்ம மனசு சாந்தி ஆயிருது. நம்மளுக்கு ஒரு சங்கடமான நேரங்கள குரான் எடுத்து படிக்கும் போது கூட குரான் வந்து ஆறுதல் படுத்துதுன்றத நிறைய வரலாறுகளை நம்ம படிக்கிறோம். அய்யூப் நபி வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்போ இறைச்சி அல்லாட்ட பாத்திக்கிறாங்க, எனக்கு வந்து உடம்பு நல்லா இருக்குங்க, நல்லா வந்து அவங்களுடைய குடும்பத்தை 2 மடங்காக்கி கொடுக்க பார்க்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து போயிடுறாங்க. போயிட்டு மனிதர்கள்லாம் அப்ப எப்படி காப்பாற்றப்படுவோம்னு நினைக்கும் போது அவங்க வாய் அப்போ மாஷா அல்லாஹ். அவங்களுடைய நம்பிய நம்ம பார்க்க முடியுது. எவ்வளோ அந்த அளவுக்கு நம்மளும் எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அந்த இருக்கணும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. கூட அல்லாவால சாத்தியப்படுத்தப்படும்ன்றத நம்ம மூசாவுடைய வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா யூசுஃபுடைய சிஸ்டர். வாழ்க்கையிலும் யாக்குடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த சதி சூழ் அவங்க அவ்வளவு பொறுமைய அழகிய பொறுமையை கையாளுறாங்க. அல்லாவுடைய பொறுமையில தஞ்சை அடைகிறாங்க. அது ஒரு தடவை அது அவங்க வசனத்துல வரும், சிரம் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு வார்த்தை வரும். அது கூட எப்படி கரெக்ட்ன்றது கூட ஒரு தடவை டிஸ்கஷன்ல வந்துச்சு. எனக்கு வந்து சில நேரங்கள்ல தோணும், அதாவது வார்த்தையா பேச இப்படி செய்யறான் பாரு, நாளைக்கு அவனை வந்து அவங்க காலில் கொண்டு வந்து போட்டுருவாரு அப்படின்னு வார்த்தையா சொல்லுவாங்க. ஆனா நினைச்சேன், ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு பண்றாங்கன்னா அல்லாஹ் வந்து பேச்சால கூட சொல்லுவாங்க, அப்படி நம்ம நல்லறியான வாழ்வுல இருந்தோம்னா தோழி மாதிரி சொலட்டி கொண்டு வந்து நம்ம காலில் போட்டு வந்துருவாங்க. நான் அப்படி அர்த்தமா தான் அதை எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நபிமாருடைய வாழ்க்கை வந்து இருக்குது. அத நம்ம நபிமாருடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்துதான் மனசு அமைதி அடையுது. கண்டிப்பா. சில நேரங்கள்ல பொறுமையா இருக்கும், சில நேரங்கள்ல பொறுமையா இழந்துடுறோம். திரும்ப திரும்ப கடவுள் நினைவூட்டுறாரு. அவர் பக்கம் இழுத்து கொண்டு வந்து நம்மள விடுறாரு. இங்க நில்லு, அங்க போகாத, இதுல நில்லுன்னு கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதுல கொண்டு வந்து நம்மள விடுறாரு. பொறுமையாரி, நான் பண்ணுவேன், எல்லாம் உனக்கு பண்ணி தருவேன். அவங்களுக்குலாம் இப்படி பண்ணியிருக்கேன்ல, அது மாதிரி உனக்கும் பண்ணி தருவேன். இதுல நில்லு அப்படின்னு அந்த வட்டத்துக்குள்ள நம்மள வந்து அல்லாஹ் வந்து தொடர்ந்து நிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய வல்லமைகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு. அதுல நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 டேஸ், ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து நயகரா நீர்வீழ்ச்சி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அல் காதிர் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் வந்து வல்லமை மிக்கவரா இருக்காரு அப்படின்னு படிக்கிறோம். ஆனா
அல்லாவுக்கு இதெல்லாம் பெருசு கிடையாது. அவர் ரொம்ப வல்லமை மிக்கவர். பட் அந்த அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட போய் நிக்கிறப்ப எனக்கு அப்படியே படன்னு இருக்கு. அப்படிதான் வந்து தண்ணீர் வந்து அப்படியே கொட்டுது. அவ்வளோ தண்ணீர் வந்து கொட்டுது. 2 நீர்வீழ்ச்சியா அது வந்து கொட்டுது. ஒரே ஒரே இடத்துல தான் கொட்டுது. ஆனா தனித்தனியா பிரிஞ்சு கொட்டுது. ஒண்ணு அமெரிக்கா சைடு அப்படின்னாங்க. இன்னொன்னு வந்து கனடா சைடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கனடா சைடு உள்ள நீர்வீழ்ச்சி தான் அவ்வளோ பெருசா வந்து கொட்டுது. கிட்ட போக போக உடம்பெல்லாம் அப்படியே வந்து சிலிர்த்துக்கிடுச்சு. ஏன்னா அந்த சாரல் வந்து அந்த அவ்வளோ தண்ணி கொட்டுது இல்லையா? அந்த சாரல் வந்து நம்ம மேல விழும்பொழுது அப்படிதான் ஒரு உடம்புக்கு ஒரு சிலிர்ப்பா, அந்த பேர் இரைச்சல் அப்படியே வந்து கொட்டுறது. அப்படியே கிட்ட போய் நின்னோம்னா காதெல்லாம் கிழிஞ்சிரும் போல அப்படி ஒரு சத்தமா இருக்கு. அப்பதான் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ChatGPTல போட்டு கேட்டுட்டு இருந்தேன். இவ்ளோ தண்ணீர் வந்து கொட்டுதே! இது வந்து ஊத்து மாதிரி அப்படியே எங்க இருந்து வருது? அப்படின்னா, அது ChatGPT சொல்லுச்சு. அது வந்து ஒரு லேக் ஏரி அப்படிங்கிற ஒரு பேருள்ள ஒரு பெரிய ஏரியில இருந்து தான் அந்த தண்ணீர் வந்து வருது அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருந்தது. அப்ப நான் கேட்டுட்டு இருந்தேன். எப்படி வந்து ஒரு லேக்ல இவ்ளோ தண்ணி இருக்கும்? ஒரு ஏரினா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி தானே இருக்கும். எப்படி இவ்ளோ தண்ணி வந்து கொட்டுது? அப்படின்னு. அது வந்து மழை பெய்யும்போது வர்ற எங்க தண்ணி, இருக்கு? பனி பனி உருகுறதுனால வர்ற தண்ணி. அது கனடாவுக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளும் சேர்ந்து, இந்த தண்ணி வந்து அப்படியே மொத்தமா கொட்டுது அப்படிங்கிற மாரி அதுல வந்து போட்டிருந்தது. அது அந்த தண்ணி கொட்டுறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிமிஷத்துக்கே வந்து 14,50,00,000 லிட்டர் தோராயமா. ஒரு நிமிஷத்துக்கே வந்து அவ்ளோ தண்ணி கொட்டுது. ஒரு நாளைக்கு வந்து 2047 அதாவது இது வந்து ஒரு இதுல 73 அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு தோராயமா 2100 கோடி கிட்ட லிட்டர் தண்ணி வந்து டெய்லி கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. எப்படி இவ்ளோ தண்ணி எங்கேருந்து வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு? இடைவிடாது வருஷம் முழுக்க. பனி நேரத்துல அது அப்படியே உறைஞ்சிருமா? அப்படியே உறைஞ்சு அப்படியே மேல ஃபுல்லா உறைஞ்சிரும். கீழ ஃபுல்லா தண்ணியா இருக்குமா? வெயில் நேரத்துல அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்போ அதுல வந்து அந்த பகல் நேரங்கள்ல அந்த சூரிய வெளிச்சம் பட்டு ரெயின்போ அதுவும் அங்கன பக்கத்திலேயே அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அத பார்க்கும்போது அது அவ்வளோ ஒரு ரம்மியமா இருக்கு. அது எப்படி வந்து அது வந்து அப்படி கலர் கலரா அந்த இடத்துல வந்து தோன்றுது அப்படிங்கிறது. அந்த ஒரு ஒரு கப்பல் மாரி வச்சு க்ரூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வச்சு கூட்டிட்டு போறாங்க கிட்ட. அத அப்படியே போய் சுத்தி அந்த தண்ணிய தொடுற மாதிரி அப்படியே கிட்ட கொண்டுட்டு போயிட்டு அப்படியே சுத்தி கூட்டிட்டு வராங்க. ஒரு கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியெல்லாம் அப்படியே கொட்டம்போது அந்த தண்ணியெல்லாம் அப்படியே மேல போகுது. நீர் ஆவியாகி அப்படியே அது வந்து மேல போறத பார்க்குறோம். அது நல்லா தெரியுது நம்மளுக்கு. இது இப்படிதான் வந்து இந்த அன்னைக்கு மழைய பத்தி கூட பேசுனாங்க இல்லையா? ஜரீன் சிஸ்டர். அந்த மாரி இந்த தண்ணி இப்படி மேல போய் தான் அப்படியே திரும்பி கீழ வருது அப்படிங்கிற மாரி. அது அப்படியே கிட்ட கூட்டிட்டு போம்போது, அது எப்படி எனக்கு வந்து சில விஷயங்கள வார்த்தைகளால எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. நம்ம வந்து அந்த அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எல்லா நேரமும் உணர்றோமா அப்படின்னா, உண்மையிலேயே நான் என்னைய நெனச்சு அந்த அந்த இடத்துல உட்கார்ந்து நான் ரொம்ப கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்கவரா இருக்காரு அல்லாஹ். அது ஒரு ஒரு மலை மாரி கட்டாயி அந்த இடத்துல இருந்து அப்படியே அது வந்து கொட்டுது. இப்ப எல்லா பொருட்களின் மீதும் அ பேராற்றல் உடையவரா நம்மளுடைய ரட்சகர் தான் இருக்காரு. அவர் கொட்டுனா, அது கொட்டிக்கிட்டே இருக்கு. அளவில்லாம அப்படியே அது பாட்டுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு. அத கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராவும், அதுக்கு ஆற்றல் பெற்றவராவும் நம்மளுடைய ரட்சகர் தான் இருக்காரு. அவரு அத வந்து கொட்டு அப்டின்னாருன்னா, அது அது பாட்டுக்கு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. அவ்வளதான். அவரு அவரு செய்யணும்னா, அது அப்படியே அது நடந்துரும். அது நடக்குது. இவ்ளோ தண்ணி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கே! இந்த இந்த அது எவ்ளோ மேலருந்து அப்படியே கீழ வந்து கொட்டுது. அவ்ளோ வேகத்துல,
அவ்வளோ தண்ணி வந்து கொட்டுது. அப்போ கொக்கு அதெல்லாம் அந்த பறவைகள்லாம் நின்றுட்டே இருக்கு அந்த தண்ணியில. அப்போ இங்க மீன் இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஆமா இங்க மீன்கள்லாம் இருக்கு. மேல இருந்து அவ்வளோ தூரத்துல இருந்து அவ்வளோ வேகத்துல இருந்து வந்து பாஞ்சாலும் ஹம், செத்து போகாம அதுல உயிர் வாழக்கூடிய மீன்கள் இருக்கு. சில மீன்கள் வந்து அந்த கீழே தண்ணியிலேயே இருக்கும். சில மீன்கள் வந்து மேல இருந்து அப்படியே வந்து விழும். ஏன்னா வந்து அந்த நுரையோட சேர்ந்து வரும்போது அதெல்லாம் வந்து அப்படியே வந்து விழும். அது வந்து சாகாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ அந்த நுரை கலந்த தண்ணீல அது பாதுகாப்பா அப்படியே வந்து லேண்ட் ஆகணும். அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு கடவுள் எப்படி அதுக்கு திட்டமிட்டு தராரு. இது ஒவ்வொன்னையுமே இங்க அதுன்னு இல்ல. இப்ப இங்க உள்ள ஒரு அணில பார்க்குறேன் நானு. அது அப்படியே பொசு பொசுன்னு இருக்கு அந்த அணில். நம்ம ஊர் அணில் மாரி நம்ம ஊர் அணில் வந்து கொஞ்சம் ஒல்லியா, காஞ்சு போன மாதிரி இருக்கும். இங்க உள்ள அணில் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொழு கொழுன்னு இருக்கு. ஒரு பூனை சைஸ்ல இருக்கு அணிலு. அப்ப அதுக்கு பார்த்தா அதுக்கு வந்து குளிர் தாங்கணும். அதுக்கு வந்து அந்த அந்த ட்ரெஸ் மாரி அல்லாஹ் வந்து அந்த அமைப்ப குடுத்திருக்காரு. அப்போ இந்த ஒவ்வொன்னுக்கும் திட்டமிட்டு தரக்கூடியவரா நம்மளுடைய ரட்சகர் தான் இருக்காரு. இங்க நாங்க இருக்கிற வீட்ல பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு அ ம் பேரிக்கா செடி வந்து ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அது டெய்லி வருது. அந்த பேரிக்காய அது சாப்பிட்டு சாப்பிட்டு போகுது. அது பாதிய கடிச்சிட்டு கீழ போட்டு போகுது. நான் இப்ப கூட உட்கார்ந்து அத தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப அல்லாஹ் வந்து இன்னைக்கு இந்த மரத்துல இருந்து அதுக்கு உணவு, அதுக்கான அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அல்லாஹ் திட்டமிட்டு வச்சிருக்கிறப்ப, நம்ம வாழ்க்கைக்குன்னு அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு. அவரே திட்டமிட்டு தருவாரு அப்படின்னு அந்த ஒவ்வொன்னையுமே அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துறார். இப்ப சிஸ்டர் சொன்ன மாரி ஒவ்வொரு விஷயமே ஒரு கொசுவ பார்க்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமே கடவுள்னா நம்மளுக்கு அவர் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அந்த நீர்வீழ்ச்சி வந்து அப்படியே கொட்டும் பொழுது அபரிவிதமான நுரை வருது. ஏன்னா அது மேல இருந்து அவ்வளவு ஸ்பீட்ல கொட்டும்போது அவ்வளவு இந்த காற்று குமிழிகள் அதெல்லாம் சேர்ந்து அப்படியே அவ்வளோ பெரிய ஒரு நுரை. அப்ப அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அந்த சத்தியத்த பத்தி விவரிக்கிறாரு இல்லையா? அந்த நுரை மேல இருந்து வரும்போது அவ்ளோ வருது. அப்புறம் அப்படியே அது அந்த இத நோக்கி ஏரிய நோக்கி அங்கிட்டு அது ஓடும்பொழுது, அந்த அந்த நுரை வந்து இருக்க மாட்டேங்குது. சத்தியம் எப்படி நிலைச்சு நிக்கும்? அசத்தியம் எப்படி வந்து ஒண்ணும் இல்லாம போயிடும்? அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் வந்து அந்த நுரைய வச்சு சொன்ன விஷயம் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது. இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலயுமே அப்படியே எனக்கு பார்த்துட்டு வந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி. எப்படி இவ்ளோ தண்ணி கொட்டுது? இப்ப நெனச்சாலும் எனக்கு வந்து அப்படியே சிலிர்ப்பா தான் இருக்கு. ஒவ்வொன்னையுமே கடவுள் நான் உனக்கு வந்து சான்றா, அத்தாட்சியா வச்சிருக்கேன். நீ பாரு அப்படின்னு நல்லா சொல்றாரு இல்லையா? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொன்னுலயும் அவருடைய சான்றுகள் இருக்கு, அத்தாட்சிகள் இருக்கு. அத நம்ம கவனிச்சு பார்க்கக்கூடிய மக்களாக நான் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நெனச்சுக்கிறேன்னா, சும்மா நம்ம இருந்தாலே போதும். நான் அத பத்தி யோசிக்கிறேன், இத பத்தி யோசிக்கிறேன். இது என்ன ஆகும்? அது எதையுமே நம்ம யோசிக்கவே தேவையில்ல. நம்ம சும்மா இருந்தாலே போதும். அல்லாஹ் நம்மளுக்கு சரியாக, சிறப்பா திட்டமிட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு நல்லபடியாக்கி தருவாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நன்றி செலுத்துறதும், பாவ மன்னிப்பு கேட்கிறதும். எது வேணும்னாலும் அவர்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். அது வேணும்னு கேட்கக்கூடாது. நல்லதா இருந்தா குடுங்க அல்லாஹ். கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காட்டா அதை விட அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு, அத மட்டும் செஞ்சாலே போதும். வேற எதுவுமே நம்ம செய்ய தேவையில்ல அப்படிங்கிறது தான் அல்லாஹ் எனக்கு இந்த விஷயத்தின் மூலமா இது பண்ணி குடுத்தாரு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அத நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அந்த வாய்ப்ப குடுத்த அல்லாஹ்வுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். ரொம்ப சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் பார்த்து நம்ம சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வ துதிக்கணும், போற்றணும் அப்படின்னு உள்ளதுதான் இன்னைக்கு ஜும்மால பேசணும். நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மேரேஜ் அப்படி கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தின மேரேஜ் அந்த நயகரா ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து கொட்டுறது அப்படி நான் வந்து அந்த மனக்கண்ணு முன்னால எல்லாத்தையும் பார்த்தேன். ஆண்டவனுடைய படைப்பு எவ்வளோ ஒரு பிரமிப்பூட்டுவதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே இங்க படம் பிடிச்சி காட்டின மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப நல்லா இருந்ததுப்பா.
ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் அக்கா, தான நீங்க அடுத்த புண்ணிய டூர் இத போடுங்கக்கா கனடாவுக்கு. ஆ இன்ஷா அல்லாஹ் போடுங்க. சரி. உண்மையிலே அதை விவரிக்கவே முடியாதுக்கா. அது அது விவரிக்க முடியாத ஒன்னாதான் நான் நான் அதை பாக்குறேன். எப்பவுமே ஜஸ்ட் நம்ம ஒரு இயற்கையில இருக்கு பாரு அந்த ஒரு கன்சோலிங் பவர். ஆக்சுவலா நம்ம எங்க ஒரு இதா இருந்தா கூட இல்ல, மன அமைதி இல்லாம இருந்தா அந்த இயற்கையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆண்டவன் படைச்சதை பார்க்கும்போது இல்ல உங்களுக்கு மனசுல ஒரு Eyes of God. அமைதி எல்லாமே Eyes கிடைக்கும் of God. ஆக்சுவலா. Right? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனத்துல கொண்டு நம்ம அதை பின்பற்றுவதற்கு எப்பவுமே அதை மனசுல வச்சுக்கிட்டு பின்பற்றுறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவரே, எங்கள் இரட்சகரே, துதிப்பிற்குரியவரே, நீர் கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே எல்லாம் அறிந்தவராக ஞானம் மிகுந்தவராக இருக்கின்றீர். அறிவில்லாத ஒருவனைப் போல் நடந்து கொள்வதை விட்டும் என்னை காப்பீராக. எங்கள் இரட்சகரே, இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்கள் மீது நன்மையை விதித்திடுவீராக. நாங்கள் உம்மிடம் வருந்துகின்றோம். இரட்சகரே, நான் அறியாத எந்த ஒன்றையும் மீண்டும் நான் உம்மிடம் இறைஞ்சாமல் இருக்கும் பொருட்டு உம்மிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். நீர் என்னை மன்னித்து என் மீது கருணை கொண்டாலே அன்றி நான் நஷ்டமடைந்தோருடனே இருப்பேன். எங்கள் இரட்சகரே, பள்ளியின் கட்டுமான வேலைகளை எந்த சிரமமோ தாமதமோ இன்றி சிறப்பான முறையில் கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, உமது கருணையை எங்கள் மீது பொழிவீராக. எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஆகையால் எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணையை பொழிந்திடுவீராக. கருணையுடையவர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளராக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, மன்னிப்பையும் கருணையும் கொண்டு எங்கள் மீது பொழிவீராக. கருணையுடையவர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூர்ணப்படுத்துவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் நுழைய எங்களை அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட எங்களை அனுமதிப்பீராக. உம் புறத்தில் இருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ரப்பனா தகப்பல் மீனா இன்னக அன்த சமியுல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் ஹைரில் மக்தூபி அலைஹிம் வலஸ்ஸாலின். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லா. ஸலாமுன் அலைக்கும்.